சந்தோஷம். ஒரு கால வேளை அப்பாவும் மகனும் உலாவிக் கொண்டே இருந்தார்கள். காற்று அருமையான அந்த தென்றல் காற்றோடு நடந்து கொண்டிருந்தார்கள். மகன் அப்பாவிடம் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். அப்பாவும் அதற்கு அருமையான பதிலையும் சொல்லிக் கொண்டிருந்தார். 2 பேரும் மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு முறை பையன் அப்பாவிட கேட்டான், அப்பா அணுகுண்டை விட பெரியது எது என்று கேட்கின்றான். அப்பா சொல்கின்றான், அதட்டாமல் சொன்னால் ஆலயமணி என்றான். பையன் சிரித்து விட்டான். அப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதில்லை என்று சொல்கிறீர்களா? அணுகுண்டு தானே உலகத்தில் நிறைய அழிவான விஷயங்கள் தெரிகின்றது, அதை விட ஆற்றல் மிகுந்தது ஒன்றும் இல்லையே, எப்படிப்பா ஆலயமணி என்று சொல்கிறேன், நீ ஏமாத்துகிறீர்களா என்று கேட்டார். மகனே, நீங்கள் அமைதியான ஒரு சூழ்நிலையில் பிரார்த்தனையில் அந்த அதிர்வுகள் மனிதனை எவ்வளவு மாற்றிருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிறைவாகவே நீங்கள் தெரிந்திருக்கலாம். காரணம், அந்த அமைதியான சூழ்நிலைகளில் அந்த ஆலயமணி ஓசை அதிர்வலைகளை கொடுத்து மனதில் நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கும். அணுகுண்டு வேணுமானாலும் அழிக்கலாம், ஆனால் அமைதியான சூழ்நிலை, அற்புதமான செயல்களை இந்த ஆலயமணி தான் நமக்கு கற்றுத்தருகிறது என்று அப்பா சொன்னாராம். அப்பொழுதுதான் மகனுக்கு புரிந்தது. ஆர்ப்பாட்டை விட அமைதி நிறைய நேரங்களில் நம்மளை அற்புதமான ஒரு பாதைக்கு அழைத்து செல்கிறது என்று நினைத்து கொண்டு சிரித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தார்களாம். நண்பர்களே, புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். சந்தோஷம். வாழ்க வளம்.